கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஞாயிறு இணையவழி ஆராதனைக்கு உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைபோல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது இரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறீர். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, வான் தூதர் சேனைகள் அனைவராலும் ஓய்வின்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி போற்றப்படுகின்றவரே, இம்மனமகிழ்வான கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்நாளிலும் இறை சமூகத்தினராக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தவும், உம்மை நாங்கள் ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவராக, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்தவராக ஆண்டவரே, சர்வத்தையும் தமது வல்லமை உள்ள வாக்கினாலே தாங்கி நடத்துகின்றவரே, உம் தூய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை பணிந்து நிற்கின்ற போது உமது நிறைவான ஒரு பிரசனத்தையும் உமது ஆளுகையும் இவ்வாரதின் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்துதலை நாங்கள் அனுபவமாக கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தாலும் உம்முடைய சந்தோஷத்தாலும் உம்முடைய சமாதானத்தாலும் ஆண்டவரை வாரதன் வாயிலாக நாங்கள் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும் மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 6வது பாமாலை பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நித்தமும் மகிழ்ச்சியாகவே என்கின்ற 6வது பாமாலையை நாம் பாடுவோம்.
என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நீத்தமோ மகிழ்ச்சியாகவே. நட்சத்திரங்கள் சந்திரன் வெம்காந்தி வீசும் சூரியன் ஆகாச சேனைகள் மின்மேகம் காற்று மாறியே வானங்களின் வானங்களே ஒன்றாக பாடுங்கள். விஸ்தாரமான பூமியே நீயும் எழுந்து வாழ்த்தல் செய். யெகோவா நல்லவர், சராசரங்கள் அனைத்தும் அவர் சொற்படி நடக்கும். அவரே ஆண்டவர். பரத்திலுள்ள சேனையே புவியிலுள்ள மாந்தரே வணங்க வாருங்கள். யெகோவாதாம் தயாபர எல்லாவற்றிற்கும் காரண அவரை போற்றுங்கள். நாம் அனைவரும் சங்கீதங்களில் 85வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். Let us read responsibly Psalm 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். Let us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். John chapter 14 verses 1 to 7. யோவான் 14வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருப்பதற்காக, எங்களுடைய ஆராதனைக்கு உரியவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்வின் பாதையில் உமது நிறைவான ஒரு பிரசன்னத்தை தருகின்றவராக, உமது நல்ல ஆசிகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை நீர் வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகினில் எங்களுடைய ஜீவன் உமது பார்வையினில் அருமையானதாக இருந்திருப்பதற்காக, எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும், எங்களுடைய கால்களை இடறலுக்கும், எங்களுடைய பிராணனை நீர் அழிவுக்கும் விலக்கி மீட்டு காத்திருக்கின்றதற்காக, ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் பங்காக இருந்து வருகின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் உம்முடைய தூய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி நன்றியர்ந்தோடு நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பதோடு, எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்து பார்க்கவும், உமக்கு பிரியமான பாதையில் நாங்கள் தொடர்ந்து வழிநடக்கவும் ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களிலே கண்ட குறைவுகளையும் குற்றங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் பொருட்தருகின்றவராக மன்னிக்கின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை கழுவுகின்றவராக எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கின்றோம், உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற நல்ல நிச்சயத்தோடு
உம்முடைய கிருபாசத்தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும், உம்மை நாங்கள் துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு ஆண்டவரே ஆராதிக்கவும், எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உம்முடைய சமூகத்து நேராக கொண்டு வரவும் நீர் உதவி செய்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் வழிநடத்துதலும் மென்மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் ஆற்றலை வெளிப்படுத்துவதைப் போல எங்களுடைய வாழ்வின் சூழலிலும் ஆண்டவருடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை சூழ எத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் போராட்ட அனுபவங்களும் ஆண்டவரே நிகழ்ந்து இருக்கின்ற போதும் ஒவ்வொரு நாளும் கிருபையாக ஆண்டவர் எங்களை பாதுகாப்பதற்காக பராமரிப்பதற்காக ஆண்டவரை உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களை தந்து நீர் வழிநடத்துகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக வயோதிப பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். இந்த நாட்களிலும் அது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவர் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு நீர் தந்து வருகின்ற சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்துகின்ற இன்னும் பூரணமான சுகபல நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே இன்னும் பல்வேறு நிலைகளிலே பணிகளை செய்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரோடும் கிருபையின் பிரசன்னம் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் பணிகளை செய்ய இயலாதவர்களாக தங்களுடைய இல்லங்களிலே இருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரே இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என பல்வேறு நிலைகளிலே உழைக்கின்ற தமது மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கின்றோமாக பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிவாழ்விலை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனுகூலமான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்தின் தாய்மார்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அது பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பாலர்ப்பணிகளுக்கு தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஞானத்தை தருகின்ற அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகின்றனமாக ஆண்டவர் தருகின்ற நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தி கூர்மையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பொது தேர்வுகளை எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை தமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கவும் நல்ல மதிப்பெண்களோடு ஆண்டவரை மது பிள்ளைகள் வெற்றி பெறுகின்ற அனுபவங்களை காணவும் உயர் கல்விகளை தொடரவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே உயர் கல்விக்காக இன்னும் உயர் வேலை வாய்ப்புகளுக்கு தமது பிள்ளைகள் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகள் பிரயாசங்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே திருச்செவின் மக்களாக பல்வேறு நிலைகளிலே எங்களுடைய தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்வின் சூழலுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கிற நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தை ஒவ்வொரு கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய மெதடிஸ்ட் திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக எங்களுடைய பேராயத்திற்காக பேராயத்தின் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த திருப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவருக்கு சார்ந்து வருகின்ற அனுபவங்களிலே வளர்ந்தோங்குகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே இத்திருச்சபை பகுதியிலே நீர் நிலைநாட்டியிருக்கின்ற நோக்கத்திற்காக திருச்சபையின் வாழ்வில் தந்திருக்கின்ற விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றவனமாக உமது பிள்ளைகளுடைய வாழ்வு அமைகின்ற அனுபவங்களை காண கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் எல்லா விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக ஆண்டவரை அவைகளின் வாயிலாக நடைபெற்று வருகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமை தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் உடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே
இந்த ஞாயிறினையும் அன்னையர் தின ஞாயிறாக அனுசரிக்கின்ற போதும் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்தின் தாய்மார்களையும் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகின்ற WCS அருட்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் உமது பிள்ளைகளை மென்மேலும் எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களினூடாக, இன்னும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களினூடாக, இன்னும் தனிநபர்கள் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா விதமான அர்ப்பணிகளுக்காக சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் தாமே எல்லா அர்ப்பணிகளையும் ஆசீர்வதிக்கவும், அதன் மூலமாக எங்களுடைய தேசம் உம்முடைய அன்பிற்கு சொந்தமாகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, நாட்டில் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானம் நிலைவிடுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தை செவையான பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய நல்ல ஞான நன்மைகளையும் அனுகூலமான சூழ்நிலைகளையும் தேசத்தின் தலைவருடைய வாழ்விற்கு ஆண்டவர் தந்து நீர் காத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய தேசம் எங்கிலும் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். இந்த பாதிப்புகளிலிருந்து தந்து வருகின்ற விடுதலைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் பூரணமான விடுதலை எங்களுடைய தேசம் சொந்தமாக்கிக் கொள்ள, தன்னுடைய தேசம் தன்னுடைய இயல்பான வாழ்விற்கு திரும்ப ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே, இந்த விஷ வியாதிக்குள்ளதாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, இன்னும் அந்த வியாதி பிறருக்கு பரவாதிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மருத்துவத்துறையின் வாயிலாக செய்யப்படுகின்ற எல்லா விதமான பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, இன்னும் ஒவ்வொரு நர்சஸ்க்காக, இன்னும் மருத்துவத்துறை சார்ந்த பணிகளுக்காக, பணியாளர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை எங்களிலிருந்து விலக்குகின்ற தெய்வம். அவனமாக ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினை எங்களுடைய தேசத்திலிருந்து நீர் விலக்கி பாதுகாக்கின்ற அனுபவங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் உலகமெங்கிலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே பூரண சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவர், இந்த நாட்களில் எங்களுடைய தேசமெங்கிலும் நிலவி வருகின்ற இந்த ஊரடங்கு காலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எளிய எளிய மக்களாக தங்களுடைய அனுதின தேவைகளுக்காக ஆண்டவரை போராடுகின்ற மக்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் ஆண்டவரை கிடைக்க நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய தேசம் இயல்பான வாழ்வுக்கு திரும்புகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக வேளையில் நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த பட்டணத்தை, இந்த மாநிலத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் உமது ஆளுகைக்குள்ளதாக நீர் வைத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் உம்முடைய திருக்கரங்களில் கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலங்களும் உம்முடைய ஆளுகையும் நீர் தருகின்ற சுகமும் பலனும் நிறைவாக தங்கியிருக்கின்ற அனுபவங்களை ஒவ்வொரு மக்களும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களது அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். அகில உலக தேசங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கும் அமைதியும் சமாதானம் நிலவிட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மாறி வருகின்ற கால சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கண்ணோக்குகின்ற போது ஆண்டவரே, நீர் கூறிய இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருவதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் காலங்களில் நாங்கள் காண நீர் உதவி செய்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காலத்தின் அடையாளங்களை அறிந்து உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உமண்டை கிட்டி நெருங்கி ஜீவிக்கின்றவர்களாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு அமைகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் நாங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகின்ற அனுபவம் உடையவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்கின்ற வண்ணமாக ஆண்டவரே உம்மை குறித்த நாட்டமுடையவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய இல்லங்களிலே இருந்தவர்களாக ஆண்டவரை இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமது மக்களுக்காக, இன்னும் தங்களுடைய அனுதின தேவைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்ற மன்றாடுகின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏற்று அங்கீகரிக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னமும் உம்முடைய வழிநடத்துதலும் உமது நல்ல ஆசீர்வாதங்களும் தமது பிறருடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கின்ற வண்ணமாக ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை இந்த உலகினில்
வெற்றி வாழ்க்கை உடையவர்களாக இது மக்கள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான பிரசன்னத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உமது ஆளுகையும் உமது நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்போர். பிறந்த தினத்தை காண்போர் Mrs. Kala Jasaya 11th May, Mrs. Benny Bhagavan 15th May, Mrs. Anbuselvi Nelson 16th May. திருமண நிறைவு நாளை காண்போர் Mr. S.C. Jaswa and Mrs. Nirmala Juliet Jaswa 15th May, Mr. John Sundar and Mrs. Annamani Mary John Sundar 15th May, Mr. Samuel Chelathurai and Mrs. Siba Samuel 16th May. இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளை திருச்சென் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுக்கு நன்மைகளும் நல்ல ஆசிகளும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. வாழ்வின் அனைத்து நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசிகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு நீர் நல்லவராக போதுமானவராக இருந்து வாழ்வின் பாதையினில் நீர் வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாரத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டையும் புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக ஆண்டவர் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்கின்ற ஒன்றமாக நன்மைகளும் கிருபைகளும் உமது நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக இப்புதிய ஆண்டு தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு அமைந்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தமது பிள்ளையுடைய வாழ்வினில் முன் செல்கின்றவராக பாதைகளை செவ்வை பண்ணி தந்து செவ்வையான பாதையிலே தொடர்ந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களையும் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையில் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரே நீர் உமது பிள்ளையுடைய பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 370வது பாமாலையை நாம் பாடுவோம். எந்த ஆத்மநேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் என்கின்ற 370வது பாமாலையை நாம் பாடுவோம். எந்த ஆத்மநேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில்
தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே அப்பால் கரையேற்றியே மோட்ச வீட்டில் சேருமே. வல்ல தேவரீரல்லா வேறே தஞ்சமறியே கைவிடாமல் நேசத்தா ஆற்றி தேற்றி தாங்குமே. நீரே எந்த நம்பிக்கை நீர் சகாயம் செய்குவி ஏதுமற்ற ஏழையை செட்டையாலே மூடுவி கூரையாவும் நீக்கிட நாதானி சம்பூரண தீக்கற்றோரை தாங்கிட நீரே மாதயாபர நான சுத்த பாவிதா நீரோ தூயர் தூயரே நான நீதி கேடுள்ளா நீர் நிறைந்த நீத்தியரே பாவம் யாவும் மன்னிக்க ஆரருள்ள மைந்தனி என்னை சுத்திகரிக்க அருள் பாய செய்குவி ஜீவ ஊற்றாம் இயேசுவே எந்தன் தாகம் தீருமே சுவாமி என்றும் என்னிலே நீ சூரந்து ஊருமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இருந்தவண்ணமாகவே நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் தூய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்தவும், உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நித்திய ஜீவ பாதையினில் வழிநடத்துகின்ற ஆற்றல் உடையதாக உமது திருவார்த்தைகள் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையினில் எங்களை நாளிலும் வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டே என்கின்ற ஒரு உமது திருவார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்வது நிமித்தமாக உண்டாகின்ற நிலை வாழ்வின் நம்பிக்கை உடையவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழ ஆண்டவரே, உமது தூய ஆவியானவரை கொண்டு இந்த நாளிலும் நீர் எங்களை வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற, ஆண்டவர் எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண
ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பல்வேறு நிலைமைகளிலே சந்திக்கின்றவராகவும், அவர்களை இந்த உலகினில் அவருக்கு சான்று பகர்வதற்கு பலப்படுத்துகின்றவராகவும் செயல்பட்டதை, அல்லது அவர்களை இந்த உலகினில் சான்று பகர்வதற்கு பலப்படுத்திய அனுபவங்களை கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். அதே ஆண்டவர் தன்னுடைய அருட்பணி நாட்களிலும் தன்னுடைய சீடர்களை வாழ்வினில் சந்திக்க இருக்கக்கூடிய சவால்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகின்றவராகவே திகழ்ந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். சிறப்பாக இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய அருட்பணி நாட்களிலேயே தன்னுடைய சீடர்களுக்கு கூறிய நல்வார்த்தைகளாக, அல்லது அவர்கள் வாழ்வினில் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்வதற்கு உதவுகின்ற நல்வார்த்தைகளாக இத்திருவார்த்தையானது அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது, இங்கே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இருதயம் மனித வாழ்வின் மையமாக திகழ்கின்றது. இவ்விருதயம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தே உள்ளடக்கியதாக அமைகின்றது. நம்மை சூழ நடைபெறுகின்ற நிகழ்வுகளும் நம்மில் நடைபெறுகின்ற காரியங்களும் அதன் தாக்கத்தை இதயத்தில் ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிகின்றோம். இவ்வண்ணமாக இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு குறிப்பிடுகின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்கின்ற போது, வாழ்வின் எத்தகைய நிலைமையிலும் நம்முடைய இருதயம் என்பது கலங்காதிருக்க வேண்டியதின் அவசியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான கலக்கங்களுக்கு நம்முடைய இதயம் அல்லது நம்முடைய வாழ்வு என்பது உட்படுவதற்கான, அல்லது இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான கலங்குகின்ற அனுபவங்களை அல்லது கலக்கம் அடைகின்ற அனுபவங்களை நாம் சந்திக்கின்றோம் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். அவைகளின் நடுவினில் நாம் கலக்கம் அற்றவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். திருமறை சார்ந்து நாம் இதை சிந்திக்கின்ற போது, அநேக நிலைமைகளிலே மக்கள் இந்த உலகினில் கலக்கம் அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை திருமறை வெளிப்படுத்துகின்றது. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று என்று நாம் காண்கின்றோம். இங்கே எகிப்து தேசத்தின் ராஜாவாக திகழ்கின்ற பார்வோன் தன்னுடைய கனவினில் கலக்கமடைகின்றவராக மாறி, பொழுது விடிந்த பொழுது எகிப்தின் பார்வோன் கலக்கமடைந்தவராக
காலையினை சந்திக்கின்றதை நாம் காண்கின்றோம். எகிப்தினில் நிகழ இருக்கின்ற பஞ்சம் என்பது எத்தகையதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அத்தேசத்தின் அதிபதிக்கு வெளிப்படுத்துவது கனவின் வாயிலாக வெளிப்படுத்திய சூழல் என்பது இங்கே பார்வோனுடைய கலக்கத்திற்கு காரணமாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த உலகினில் மக்கள் கலக்கமடைகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது கனவினாலும் அவர்கள் கலக்கமடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இக்கனவு எதிர்காலத்தை குறித்ததாக அமைகின்ற போது அதனால் உண்டாகுகின்ற கலக்கம் என்பதையும் இங்கே காண்கின்றோம். ஆதியாகமம் 45வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். இங்கே சகோதரர்களுக்கிடையே ஏற்படுகின்ற ஒரு கலக்கத்தை நாம் காண முடிகின்றது. தங்களுடைய சகோதரனை குழியிலே தூக்கி போட்டவர்கள், தங்களுடைய சகோதரனை விற்று போட்டவர்கள் இப்பொழுது வாழ்வின் சூழலில் மீண்டும் தங்களுடைய சகோதரனை சந்திக்கின்ற போது அவர்கள் கலக்கம் அடைகின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. நாம் எண்ணிய எண்ணங்களுக்கு மாறானவைகளாக நிகழ்வுகள் நிகழ்ந்தேறுகின்ற போது அவைகள் நமது வாழ்வினில் கலக்கத்தை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது என்பதையும் அது காட்டுகின்றதாக இருக்கின்றது. மேலும் நாம் சிந்திக்கின்ற போது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று நாம் காண்கின்றோம். ஆக மனித வாழ்வினில் ஏற்படுகின்ற கலக்கம் என்று சொல்லுகின்ற போது அது பொல்லாத ஆவிகளினாலும் அல்லது தீய சக்திகளினாலும் நமது வாழ்வினில் கலக்கங்கள் என்பது ஏற்படுவதற்கான ஏதுக்கள் உண்டு என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்லாமல் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்றும் நாம் காண்கின்றோம். இங்கே பொல்லாத மனிதர்களினால் மக்கள் கலக்கமடைகின்ற சூழலை நாம் காண முடிகின்றது. கனவினாலே மக்கள் கலக்கமடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். தாங்கள் செய்த செயல்பாடுகள் என்பவைகள் எதிர்மறையானவைகளாக மாறுகின்ற போது மக்கள் கலக்கமடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். தீய சக்திகளினால் மக்கள் கலக்கமடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். தீய மனிதர்களினால் மக்கள் கலக்கமடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் திருமறை சார்ந்து நாம் சிந்திக்க முடிகின்றது. ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான சூழல்களிலே நாம் கலக்கம் அடைகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இங்கே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று
அங்கே யோபுவினுடைய புஸ்தகத்தினிலும் நாம் கலக்கம் அடைவதற்கான காரணியை காண முடிகின்றது. ஆக துன்பம் என்பது பிறரை தாக்குகின்ற போது அது அதிகமாக நம்முடைய இருதயத்தை கலங்கச் செய்வதில்லை. ஆனால் துன்பம் நமதாக மாறுகின்ற போது நம்முடைய இருதயம் நமக்குள் கலக்கம் கொள்ளுகின்றதாக மாறிவிடுகின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு இங்கே தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய அருட்பணி வாழ்வினிலேயே அவர் செயல்படுகின்ற போது தாங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பவைகளெல்லாம் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தவைகள் என்பதை எடுத்து கூறுகின்ற அனுபவத்தோடு இருக்கின்ற போது அவர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவருடைய இருதயத்தை அவர் திடப்படுத்துகின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் என்கின்ற போது அந்த அழைப்பு துன்பத்தில் பங்கு பெறுவதற்கான அழைப்பாக இருக்கின்றதை காண்கின்றோம். நான் பானம் பண்ணுகிற இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா என்பது ஆண்டவருடைய அறைகூவலாக தன்னுடைய சீடர்களுடைய வாழ்வினில் அமைகின்றது என்று சொல்லுகின்ற போது அதனால் வருகின்ற துன்பங்களை சந்திப்பதற்கு அவருடைய இருதயம் என்பது திடப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதை காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் கலக்கமற்ற இதயமுடையவர்களாக அல்லது திட மனதுடையவர்களாக இறைப்பணியினில் முனைந்து செயல்படுவதற்கு அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன, அல்லது இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது நம்மை தாக்குகின்ற அல்லது நாம் சந்திக்கின்ற அநேக நிகழ்வுகளால் நம்முடைய இருதயம் கலங்காதிருக்க ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பவைகள் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது முதலாவதாக நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதற்கு ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது கடவுளின் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் என்பதை நாம் காண்கின்றோம். யோவான் 14வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய வாழ்வினில் ஏற்படுகின்ற கலக்கங்களை மேற்கொள்வதற்கு அவசியமானது எது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது அது கடவுளின் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றதை காண முடிகின்றது. இவ்விசுவாசத்தை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய வாழ்வினில் உருவாக்குகின்றவராக அந்த விசுவாசத்திலே அவர்கள் வளர்ச்சி பெறுவதை பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவர் அளந்து அறிகின்றவராக செயலாற்றினார் என்பதையெல்லாம் திருமறையின் நற்செய்தி பகுதிகளிலே நாம் அறிய முடிகின்றது. அற்ப விசுவாசிகளே என்று அழைப்பதின் வாயிலாக, ஏன் பயப்பட்டீர்கள் என்று அழைப்பதின் வாயிலாக, உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்பதின் வாயிலாக என பல்வேறு நிலைமைகளிலே தன்னுடைய பணி வாழ்வின் சூழலில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய வாழ்வினில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அவர் வளர்த்தெடுத்தார் என்று நாம் காண முடிகின்றது. அவருடைய அநேக அதிசயமான அற்புதமான செயல்பாடுகள் என்பவைகள் எல்லாம் சீடர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்தியது என்பதையெல்லாம் திருமறை சார்ந்து நாம் அறிய முடிகின்றது. ஆக இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்வினில் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் எத்தகையதாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது முதலாவதாக இந்த விசுவாசமானது ஆண்டவரின் மீது பூரணமாக நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது
வாழ்வினில் நம்மை கலங்கடிப்பதை போல ஏற்படுகின்ற எத்தகைய நிகழ்வுகளின் மத்தியினிலும் கடவுளின் மீது நாம் விசுவாசம் கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த விசுவாசம் அப்படியானால் இந்த விசுவாசம் எத்தகையது என்பதை நாம் சிந்திக்கின்ற போது இந்த விசுவாசம் என்பது நாம் கடவுளின் மீது கொள்ளுகின்ற பூரணமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபாகாரம் பண்ணுவேன் என்று யோபு குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். துன்பம் தன்னை தாக்கியதினால் இருதயத்தினில் கலக்கம் நிறைந்தவராக இங்கே யோபு திகழ்ந்தாலும் அவருடைய விசுவாசம் என்பது தளராததாக திடமானதாக அமைகின்றதாக இருக்கின்றது. காரணம், கடவுளின் மீது அவர் கொள்ளுகின்ற விசுவாசம் அல்லது கடவுளின் மீது அவர் கொள்ளுகின்ற நம்பிக்கை என்பதை நாம் அங்கே காண முடிகின்றது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆக நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுலப்போஸ்தலன் கூறுவதைப் போல இங்கே யோபு ஆண்டவரின் மீது பூரணமான நம்பிக்கை கொள்ளுகின்றார். லெட் வாட் மே கம், என் வாழ்வினில் எது வந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாகவே அமைகின்றதாக இருக்கின்றது என்கின்ற நல் அறிவு உடையவராக இங்கே கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். இதைத்தான் மேலும் ரோமர் 8வது அதிகாரத்தின் 28வது வசனத்தினில் பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றதையும் நாம் காண முடிகின்றது. ஆக நம் வாழ்வினில் வருகின்ற அல்லது நம் வாழ்வினில் நிகழுகின்ற எந்த நிகழ்வுகளும் இருதயத்தை கலங்கச் செய்வதாக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நமது வாழ்வினில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே நடக்கின்றது என்கின்ற அறிவினை நாம் இவ்விசுவாசத்தின் வாயிலாக பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். மக்கள் பலர் பலவற்றின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். சிலர் மனிதர்களின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள், சிலர் தங்களுடைய செல்வங்களின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள், சிலர் தங்களுடைய அதிகாரங்களின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் திருமறை வலியுறுத்துகின்ற போது நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக நாம் வாழுகின்ற போது நமது வாழ்வினில் நிகழ்கின்ற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகினதாகவே அமைகின்றதாக இருக்கின்றது என்கின்ற நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றது. ஆக விசுவாசமானது நமது வாழ்வினில் முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல், இவ்விசுவாசம் நம்மை கீழ்ப்படிதலுக்கு நேராக வழிநடத்துகின்றதாகவும் இருக்கின்றது என்பதை திருமறை சார்ந்து நாம் சிந்திக்க முடிகின்றது. யாத்ராகமம் 14வது அதிகாரத்தின் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை காண முடிகின்றது.
ஆக விசுவாசம் நம்மை வழியில்லாத இடத்தினில் வழியை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு செயல்படுகின்ற செயல்பாட்டாளர்களாக அல்லது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்பினை ஏற்று இறைமக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற மோசேக்கு முன்பதாக இங்கே செங்கடல் என்பது அவர்களை கலங்க செய்வதாக அமைகின்ற சூழல் என்பது உருவாகுகின்ற போது ஆண்டவர் இங்கே மோசேயை விசுவாச செயல் வீரனாக செயல்படுவதற்கு அழைக்கின்றார் என்கின்ற போது அவருடைய கீழ்ப்படிதலை அங்கே எதிர்பார்க்கின்றார். ஆக விசுவாசம் இறை வார்த்தைகளுக்கு நம்மை கீழ்ப்படிய செய்கின்றதாக அமைகின்றது என்று நாம் காண்கின்றோம். கவனமாக மோசே அங்கே விசுவாசத்தோடு செயல்பட்டு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது சமுத்திரம் பிளந்து வழி ஏற்படுகின்றதை காண முடிகின்றது. யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று நாம் காண்கின்றோம். Where there is no way, God will make a way. வழி இல்லாத இடத்தினிலும் ஆண்டவர் வழியினை ஏற்படுத்துவார். எப்பொழுது என்கின்ற போது விசுவாச கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்வினில் உண்டாகுகின்ற போது ஆண்டவர் வழியினை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். மேலும் இவ்விசுவாசமானது கீழ்ப்படிதலோடு மாத்திரமல்ல, தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக வாழவும் இவ்விசுவாசமானது நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக செயல்படவும் இவ்விசுவாசமானது நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. அதனை எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 24, 25, 26 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று நாம் காண்கின்றோம். ஆக விசுவாசம் என்பது இங்கே எதிர்காலத்தினில் வர இருக்கக்கூடிய நன்மையை நிகழ்காலத்தில் காண்கின்ற கண்களை உடையதாக மாற்றுகின்றதை நாம் காண்கின்றோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து என்று அங்கே குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். ஆக தான் வாழுகின்ற சூழலில் பல்வேறு விதமான நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏதுக்களும் நிறைந்திருக்கின்ற போதும் அவைகளை வெறுத்து இனி வருகின்ற பலன் மீது நோக்கமாயிருப்பது என்பது விசுவாசத்தினுடைய செயல்பாடாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று குறிப்பிடுவதின் வாயிலாக ஆண்டவரை விசுவாசிப்பதினால் உண்டாகின்ற திடமான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அந்த விசுவாசம் செயல்பாட்டிற்கு நேராக வழிநடத்துகின்றதாக அல்லது அவருடைய வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படுகின்றதாக மாற்றுவதோடு எதிர்கால நல் நம்பிக்கை உடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இங்கே விளக்குகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று குறிப்பிடுகின்ற போது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட நிலைமையினில் செயல்படுகின்ற ஆண்டவரின் மீது நாம் விசுவாசம் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதோடு இங்கே இயேசுவானவரே தேவனாக இருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் தோமா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுபவமாக கண்டவுடனே அவருடைய விசுவாச அறிக்கையானது என் ஆண்டவரே, என் தேவனே என்பதாக அமைந்தது. மை லார்ட், மை காட். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவில் கடவுள் யார் என்பதை நாம் காண்கின்றோம். அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவில் நாம் கடவுளை காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவரே கடவுளாக இருக்கின்றார் என்பதுவே திருமறையின் போதனையாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஆக அவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசம் உலகினில் நாம் சந்திக்கின்ற எத்தகைய கலக்கங்களையும் மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலில் எத்தனையோ விதமான கலக்கங்களால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கின்ற போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கனவுகளால் கலக்கமடைகின்றோமா? நாம் செய்த செயல்களின் பின் விளைவுகளினால் கலக்கமடைகின்றோமா? பொல்லாத ஆவிகளினால் கலக்கமடைகின்றோமா? பொல்லாத மனிதர்களுடைய செயல்பாடுகளினால் நாம் கலக்கமடைகின்றோமா? இவைகளையெல்லாம் மேற்கொள்ள கடவுளிடத்தில் விசுவாசமாயிருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய விசுவாசம் எதன் மீது இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கடவுளின் மீது விசுவாசமுடையவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மீது விசுவாசம் நாம் கொள்ளுகின்ற போது நம்முடைய வாழ்வு ஜெயம் நிறைந்த வாழ்வாக மாறுகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 33வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். மேலும் 34வது வசனத்திலே அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று நாம் காண. ஆக கடவுளின் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் நமது இதயங்களில் எழுகின்ற கலக்கங்களை அகற்றி நம்மை திடப்படுத்துகின்றதாக அமைகின்றதாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் இங்கே சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அது பரலோக வாழ்வு என்பது நமக்கு உண்டு என்கின்ற நல் நம்பிக்கையை தருகின்றதாக இருக்கின்றது. யோவான் 14வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3வது வசனத்திலே நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம்.
there is an eternal home for us. நம் அனைவருக்கும் நித்தியமான ஒரு வாழ்விடம் என்பது உண்டு என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். அநேக நேரங்களிலே இவ்வுலகினில் மக்களுடைய வாழ்வு கலக்கமடைகின்ற வாழ்வாக மாறுகின்றது என்று சொல்லுகின்ற போது, வாழ்வினில் நிலையானது எது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பதே அநேக வேளைகளில் நமது வாழ்வினில் உருவாகுகின்ற கலக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆதாரமாக அடித்தளமாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஆனால் திருமறை தெளிவாக குறிப்பிடுகின்றது, இந்த உலகினில் நம்முடைய வாழ்வு என்பது நிரந்தரமானது அல்ல, மாறாக நித்திய வாழ்வு ஒன்றே நிரந்தரமான வாழ்வு என்பதை திருமறை தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகினில் மக்கள் வாழுகின்ற போது இந்த உலகை சார்ந்தவர்களாகவும் இந்த உலகே தங்களுக்கு நிரந்தரமானது என்று எண்ணியும் வாழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். வாழ்வின் கடைசி மூச்சை நெருங்குகின்ற போதே உணர்கின்றார்கள் இது நிரந்தரமானது அல்ல என்று. இன்று நாம் வாழுகின்ற சூழலை எண்ணி பார்ப்போம். உலகின் ஓட்டத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யார் செத்தா எனக்கு என்ன, எனக்குன்னு சொல்லி ஒரு வேலை உண்டு, நான் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை உண்டு என்று சொல்லி இயங்கிய இந்த உலகம் இன்றைக்கு ஸ்தம்பித்து நிற்கின்றது, முடக்கப்பட்டு கிடக்கின்றது. உலகம் இப்பொழுது உணர்கின்றது, there is an force that is beyond our ability. நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட நிலைமையினில் இந்த உலகினில் செயல்படுகின்ற ஒரு சக்தி என்பது இருக்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் கூறுகின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, ஏனெனில் நித்தியமான ஒரு வாழ்விடம் என்பது உங்களுக்கு உண்டு என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை பிரசங்கிப்பது கேட்பது என்பதெல்லாம் சிலருக்கு எள்ளி நகையாடப்படுவதாக அமைந்திருந்த காலங்கள் என்பது இந்நாட்களில் மாறி உண்மையிலேயே there is heaven என்று சொல்லுகின்ற புரிதலை மக்கள் இந்நாட்களிலே பெறுகின்ற அனுபவங்களை நாம் காண முடிகின்றது. திருமறை அதை தெளிவாக வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. The Lord dwells in heaven. ஆண்டவர் பரலோகத்திலே இருக்கிறார். அவர் இருக்கின்ற இடத்தினில் நாமும் இருப்போம் என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுடைய வாழ்விற்கு கொடுக்கின்றதை காண முடிகின்றது. ஆண்டவருடைய அருட்பணி வாழ்வு என்று சொல்லுகின்ற போதே அது பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த வாழ்வாகவே அமைந்திருந்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று என்று தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்கிய ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய சீடர்களோடு அவர் உரையாடுகின்ற சூழலில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் தனது மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்விடத்தினை குறித்து இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். பரலோக வாழ்வினை ஆண்டவர் தருகின்றவர் என்கின்ற நல் நம்பிக்கையை இங்கே சீடர்களுடைய வாழ்விற்கு ஆண்டவர் கொடுக்கின்றதை காண்கின்றோம்.
ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு உலகினில் வாழ்கின்ற மக்கள் நான் எந்த தேசத்தின் குடி என்பதை நிலைநிறுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் திருமறை தெளிவாக நமக்கு கற்பிக்கின்றது நாம் பரலோகத்தின் குடிகள் என்று. இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே தங்களை இவ்வுலகத்திற்கு உரியவர்களாக எண்ணிக்கொள்ளுகின்ற போது கடவுளின் மீது விசுவாசம் கொள்வோர் விண்ணகத்திற்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய அறிக்கையையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்ற பொழுது, அவர்கள் அனைவரும் இந்த உலகினில் வாழுகின்ற பொழுது தங்களை அந்நியராகவும் பரதேசிகளாகவும் கருதியதோடு அவர்களுக்கென நித்தியமான ஒரு பரம தேசம் என்பது உண்டு என்கின்ற நல் நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்காக தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்றதையும் நாம் இங்கே காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு குறிப்பிடுகின்ற போது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தையே தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. ஆக இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, அழிந்து போகின்றவைகள் அல்ல, அழியாத நித்திய பேரின்ப வாசஸ்தலம் என்பது நம்முடைய வாழ்விற்கு உண்டு என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் இங்கே தனது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு தருகின்றார். அது நம் வாழ்வினில் வருகின்ற எத்தகைய கலக்கத்தையும் மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது யோவான் 14வது அதிகாரத்தின் 3வது வசனத்தினில், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். தி செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசுவின் 2வது வருகை என்பது நமது இருதயத்தின் கலக்கங்களை எல்லாம் அகற்றுகின்றதாக இருக்கின்றது. கிறிஸ்தவ நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவின் மீது அமைகின்ற நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்நம்பிக்கையானது அவருடைய ஆழ்தத்துவம்,
அவருடைய பணிவாழ்வு என யாவற்றையும் உள்ளடக்கியதாக அமைகின்ற போது அவருடைய போதனைகளில் சிறப்புக்குரியதாக அமைவது அவருடைய இரண்டாவது வருகை என்பதாகவும் அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய சீடர்களிடத்திலே கூறுகின்றார், தான் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கின்றதாகவும் மீண்டும் வந்து அவர்களை அவரோடு கூட சேர்த்து கொள்வேன் என்பதையும். மேலும் யோவான் 14வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இவைகளை கூறி பல ஆண்டுகள் கடந்துவிட்டது, காலங்கள் கடந்துவிட்டது. அவருடைய வருகை எங்கே என்று எண்ணுகின்ற மக்கள் நிறைந்த சமூகத்தினில் நாம் வாழுகின்ற போது, இங்கே நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்பது கடவுளின் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை வலுப்படுத்த நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. என்று சொன்னால் மத்தேயு 24வது அதிகாரம் முழுவதையும் நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு அடுத்த காரியங்களும் அதனுடைய அடையாளங்களும் எத்தகையதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை நாம் காண முடியும். சிறப்பாக மத்தேயு 24வது அதிகாரத்தின் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆக இன்று நாம் வாழுகின்ற இப்பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்திலே நாம் கேட்டால், எங்களுடைய அறிவு கேட்டிய வரையினில் அல்லது எங்களுடைய தலைமுறையினில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது நாங்கள் கண்டது இல்லை என்று கூறுகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இக்கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்பது இங்கே திருமறையின் கண்ணோட்டத்திலே அது கடைசி காலங்களுக்கு அடையாளங்களாகவும் கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு முன்னோட்டமாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளாகவும் அவைகள் இருக்கின்றது என்பதை நாம் உணர்வதற்கு நம்மை எச்சரிக்கின்றவைகளாகவும் இருக்கின்றது. ஆக அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற போது, மத்தேயு 24வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலே, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு நொடி பொழுதினில் ஆண்டவருடைய வருகை என்பது அமையும் என்பதை நாம் அங்கே காண முடிகின்றது. அதோடு மாத்திரமல்லாமல் 44வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. சணப்பொழுதினில் நடைபெறுகின்ற அவருடைய வருகை, நினையாத நாளிகையினில் வருகின்ற அவருடைய வருகை என்பதை நாம் எண்ணுகின்ற போது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்ற அனுபவமுடையவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்லாமல் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது.
He is coming to reward us according to our deeds. நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் பலனளிக்க அவர் கடந்து வருகின்றவராக இருக்கின்றார். ஆக இவ்வுலகினில் நாம் வாழுகின்ற போது பல்வேறு விதமான துன்பங்களும் துயரங்களும் போராட்ட அனுபவங்களும் நம்மை நெருக்கலாம், அவைகள் நம்மை கலங்கடிக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியினில் நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, நமக்காக ஒரு வாசஸ்தலம் உண்டு என்கின்ற நல்ல நம்பிக்கை நம்மை பூமிக்குரியவர்களாக அல்ல, மாறாக விண்ணகத்திற்கு உரியவர்களாக இவ்வுலகினில் வாழச் செய்கின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்ப்போம். மேகங்களின் மீது தூதர்களின் ஆரவாரத்தோடு வர இருக்கின்ற ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு தொடர்ந்து இவ்வுலகினில் அமைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 197வது கீர்த்தனையை பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி என்கின்ற 197வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி. வஞ்சனையாகவே பேயதி துண்டனை வன்னி கனைதோடு தேகின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்க அது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி. பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவோ, நித்திய ஜீவனை பிடிக்க லோகத்தை ஜெயிக்க தீரமை அளிக்கவோ. சாவே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூவி கழிக்கவும், தேவன் உகந்துனை தானங்கீகரிக்க செய்யவுமேயது திவ்ய நல்லாயுதோ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி. பண்டையர் அந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தோர் பேரு, நல்ல தொண்டன் ஆபேல் முதலான வைதிகரை தொகுத்துவேறு. விண்டுரையில் பெருகும் தீயணைத்ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும்
பாரிது மாஜையோ கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினி விசுவாச கேடகத்தை பிடினி ஊற்றமுடன் இப்பரிசை பிடித்திட உன் செயல் மாவேதோ அதின் தோற்றமும் முடிவும் இயேசுபரன் செயல் துணையவர் பாதோ ஏற்றர வணைக்கவே பணிவாக இறந்து மன்றாடியவர் மூலமாகவே ஆற்றல் செய்தேற்றர வாழிபரி சுத்த ஆவி உதவியை மேவியடைந்து நீ கெஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினி விசுவாச கேடகத்தை பிடினி. ஜெபிப்போம். மாட்சிமை மிக்க நல்ல ஆண்டவரே, இந்நாளிலும் உடைய தூய சமூகத்தினராக ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த, உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கலக்கமற்ற வாழ்விற்கு, திட நம்பிக்கையுடைய வாழ்விற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. எங்களை சூழ நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் எங்களை கலக்கம் கொள்ள செய்கின்ற தன்மையுடையவைகளாக அமைந்தாலும், அவைகளின் மத்தியினிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மீது கொள்ளுகின்ற விசுவாசம் எங்களை கலக்கமற்றவர்களாக வாழச் செய்கின்றதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் மேற்பட்டவராக ஆண்டவர் செயல்படுகின்றதற்காக, உம்முடைய ஆற்றல் அளப்பெரியதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. எங்களுடைய வாழ்வில் நடைபெறுவது அனைத்தும் நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கின்ற நல் நிச்சயத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு தந்து எங்களை வழிநடத்துகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மீது விசுவாசமுடையவர்களாக நாங்கள் வாழுகின்ற போது எங்களுக்கான நித்திய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார் என்கின்ற நம்முடைய திருவார்த்தைகளுக்கு இணங்க இப்பூலக வாழ்வினில் செயல்படுகின்ற ஆண்டவர் எங்களை உமோடு வாழச் செய்கின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. இன்னும் பவுல் அப்போஸ்தலன் கூறுவதைப் போல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கின்றனமாக ஆண்டவரே, நாங்கள் உமக்குரியவர்களாக நித்திய நம்பிக்கையுடையவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகின்ற போது நீர் எங்களை திக்கற்றவர்களாக விடாதிருப்பவராக, எங்களை மறுபடியும் உம்மண்டை சேர்த்து கொள்ள நீர் வருகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஒரே நல் எதிர்நோக்கோடு உமது திருச்சபையை இந்த உலகினில் நீர் ஸ்தாபித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்கின்ற உம்முடைய திருவார்த்தைகளுக்கு இணங்க
ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக எங்களை அனுதினமும் ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக, எங்களை சூழ நடைபெறுகின்ற காலத்தின் அடையாளங்களை எல்லாம் நாங்கள் அறிந்தவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்கின்ற நல்வார்த்தையை கேட்கின்றவர்களாக, அதற்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. இந்நாளிலும் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக இவ்வாரதனிலே பங்கு பெற்றிருக்கின்ற நமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். பல்வேறு விதமான கலக்கம் நிறைந்த சூழ்நிலைகளோடு வாழுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்கின்ற உங்களுடைய நல்வார்த்தையை ஆண்டவரை உமது பிள்ளைகள் பற்றி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய நல்ல ஆளுகை தாரும், உம்முடைய ஆசிகளை தந்து ஆண்டவர் தொடர்ந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்றென்றும் பிதாவுக்கே, மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்றென்றும் இயேசுவுக்கே, மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்கே, மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும்.